வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்க போறது ஒரு ரகசியம் நிறைந்த சுவாரஸ்யமான கதை. திருடன் யார்? அக்பர் பேரரசரின் அரண்மனையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. பீர்பால் எப்படி அதை கண்டுபிடித்தார் என்பதை பார்க்கலாமா? வாங்க தொடங்கலாமே. ஒரு காலை அக்பர் அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நேரம் காவலர்கள் பதற்றமாக வந்தனர். அரசே, அரண்மனை நகைச்சாலையிலிருந்து ஒரு பொன் சங்கிலி திருடப்பட்டிருக்கிறது. அக்பர் அதிர்ச்சி அடைந்தார். எப்படி சாத்தியம்? அதுவும் என் அரண்மனைக்குள்ளே! அனைத்து காவலர்களும் இருக்கும்போது கூட அவர் உடனே பீர்பாலை அழைத்தார். பீர்பால், நீயே இதை கண்டுபிடிக்க வேண்டும். யார் திருடன் என்று நாளைக்குள் சொல். பீர்பால் சிரித்தார். சரி அரசே, நான் கண்டுபிடிக்கிறேன். அதே நாள் பீர்பால் அனைத்து ஊழியர்களையும் ஒரே இடத்தில் வர வைத்தார். அவர் சொன்னார், நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு குச்சி தருகிறேன். இந்த குச்சி மந்திர குச்சி. திருடன் அதை வீட்டில் வைத்திருந்தால் அதில் நாளைக்கு ஒரு அங்குலம் நீளமாக வளரும். அனைவரும் பயந்தார்கள். அவர் ஒவ்வொருவருக்கும் குச்சி கொடுத்து அனுப்பினார். அந்த இரவு திருடன் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அவன் மனதில் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். அந்த மந்திர குச்சி என்றால் நாளைக்கு அது நீளமாகி விடுமே, நான் பிடிபட்டு விடுவேனே. அவன் உடனே குச்சியின் முனையை ஒரு அங்குலம் வெட்டிவிட்டான். அடுத்த நாள் அனைவரும் குச்சியுடன் வந்தனர். பீர்பால் ஒவ்வொருவரிடமும் குச்சியை எடுத்து பார்த்தார். அனைத்து குச்சிகளும் ஒரே நீளமாக இருந்தன. ஆனால் ஒருவரின் குச்சி மட்டும் சிறிது குறைவாக இருந்தது. பீர்பால் புன்னகையுடன் சொன்னார், அரசே, இதோ திருடன். அந்த மனிதன் உடனே நடுங்கினான். அரசே, மன்னிக்கவும், பயந்து போய் வெட்டிவிட்டேன். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அக்பர் சொன்னார், பீர்பால், இது எப்படி சாத்தியமானது? பீர்பால் சிரித்தபடி சொன்னார், அரசே, நான் கொடுத்த குச்சி சாதாரணமான குச்சிதான். ஆனால் நான் சொன்னது மந்திரம் என்று. அது அவர்களின் மனதில் பயத்தை விதைத்தது. அலுக்கில்லாதவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் திருடன் பயந்து விட்டான். அதனால் தான் வெட்டிவிட்டான். அக்பர் சிரித்தார். பீர்பால், உன் அறிவு நம் பேரரசின் பெருமை. அவர் பீர்பாலுக்கு ஒரு பொன் சங்கிலி பரிசாக கொடுத்தார். அக்பர் சொன்னார், பீர்பால், நீ எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தாய். ஒருவனின் பயம் அவனின் குற்றத்தை வெளிப்படுத்தும் என்று. பீர்பால் சிரித்தார். அரசே, உண்மை தன்னை மறைக்க முடியாது. அது குச்சி போல, எவ்வளவு வெட்டினாலும் குற்றம் வெளிப்படும். அனைவரும் சிரித்து தட்டிக்கொண்டார்கள். அந்த நாளிலிருந்து அக்பர் அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு புதிய விதி வைத்தார். மனது தூய்மையாக இருந்தால் எந்த சோதனைக்கும் பயமில்லை. நண்பர்களே, இன்றைய கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா? பொய்யை மறைக்கவே முடியாது. பயந்த மனம் குற்றத்தின் அடையாளம். நேர்மையானவர்கள் எப்போதும் அமைதியாக இருப்பார்கள். அதனாலே நாம் எப்போதும் உண்மையாய் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் பீர்பால் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அடுத்த முறை இன்னொரு சுவையான அக்பர் பீர்பால் கதையுடன் சந்திப்போம். அதுவரை சிந்தியுங்கள், சிரியுங்கள், நல்லது செய்யுங்கள்.